ஒரு கணத்தால் ஒரு நாளை மாற்ற முடியும், ஒரு நாளால் ஒரு வாழ்க்கையை மாற்ற முடியும், ஒரு வாழ்க்கையால் இந்த உலகை மாற்ற முடியும். மாற்றம் ஒருபோதும் வலிமை மிகுந்ததல்ல, மாற்றத்தை எதிர்ப்பது மட்டுமே வலிமை மிகுந்தது. நீங்கள் ஒரு பூவை விருப்பப்பட்டால் அதை பறித்து விடுவீர்கள். ஆனால் நீங்கள் அந்த பூவில் அன்பு வைத்தால் தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றுவீர்கள். நீங்கள் ஒருவரின் வாழ்வில் விளக்கேற்றினால் அது உங்கள் வாழ்க்கை பாதையை பிரகாசமாக்கும். நமக்கு நடக்கும் அனைத்துக்கும் காரணம் நாம் நினைத்த, சொன்ன அல்லது செய்தவற்றின் விளைவாகும். நம் வாழ்க்கைக்கு நாம் மட்டுமே பொறுப்பு. வெளியிலிருந்து நம்மை யாரும் ஆள முடியாது. இந்த உண்மை நமக்கு தெரிந்தவுடன் நாம் சுதந்திரமாகி விடுகிறோம். நாம் எங்கு சென்றாலும் எங்கிருந்தாலும் நம் செயல்களுக்கான விளைவுகள் நம்மை பின்தொடர்கின்றன. உங்கள் கவனத்தை போட்டியிடுவதிலிருந்து பங்களிப்பு செய்வதற்கு நகர்த்தும் போது வாழ்க்கை கொண்டாட்டமாக மாறுகிறது. மனிதர்களை தோற்கடிக்க முயற்சி செய்யாதீர்கள், அவர்களின் இதயங்களை வெல்ல முயற்சி செய்யுங்கள். உலகம் ஒரு கண்ணாடி போன்றது. அது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனது சொந்த எண்ணங்களின் உண்மையான பிரதிபலிப்பை காட்டுகிறது. உங்கள் மனதை ஆளுங்கள், இல்லையெனில் அது உங்களை ஆளும். எல்லோருடைய வாழ்க்கையும் நிரந்தரமற்றது. பிறகு ஏன் நிரந்தரமற்ற விஷயங்களுக்காக கவலைப்பட வேண்டும்? மற்றவர்கள் சொல்வதை கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள். உங்களுக்கு மனநிறைவு, தெளிவு மற்றும் அமைதியை தரக்கூடியதை நீங்களே கண்டுணருங்கள். அதுவே நீங்கள் பின்பற்ற வேண்டிய பாதை. உள்ளத்தில் கோபம் இருந்தால் மட்டுமே வெளியில் எதிரி இருக்க முடியும். வாழ்க்கை நிகழ்காலத்தில் மட்டுமே நிகழ முடியும். நிகழ்காலத்தை நீங்கள் இழந்தால் வாழ்க்கையை இழக்கிறீர்கள். உண்மையை பேசுங்கள், உங்களால் முடிந்ததை கொடுங்கள், ஒருபோதும் கோபப்படாதீர்கள். இந்த 3 படிகளும் உங்களை இறைவனை நோக்கி வழிநடத்தும். நல்லதை செய்ய உங்கள் இதயத்தை தயார் செய்யுங்கள். அதை மீண்டும் மீண்டும் செய்யுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியால் நிரப்பப்படுவீர்கள். பெரியவர்களை எப்பொழுதும் மரியாதையாக நடத்துபவர்களுக்கு இந்த 4ம் அதிகரிக்கும். வாழ்க்கை, அழகு, மகிழ்ச்சி, வலிமை. தங்களை தாமே நம்பி யாரிடமும் உதவி எதிர்பார்க்காமல் தங்களுக்கு தாமே உதவிகரமாக இருப்பவர் யாரோ அவரே வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைகிறார். வாழ்வில் நிலையான ஒரே விஷயம் மாற்றம் மட்டுமே என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த பூமிக்கு அமைதியை கொண்டு வருவதற்கான ஒரே வழி நம் சொந்த வாழ்க்கையை அமைதியானதாக மாற்ற கற்றுக்கொள்வதுதான். யாரிடம் குறைவான ஆசைகளும் மன அமைதியும் உள்ளதோ அவர்கள் கவலையின்றி வாழ்கிறார்கள். உள்ளத்தில் கோபம் இருந்தால் மட்டுமே வெளியில் எதிரி இருக்க முடியும். மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் அல்லது என்ன செய்ய தவறுகிறார்கள் என்பதில் கவனம் செலுத்தாதீர்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அல்லது என்ன செய்ய தவறுகிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள். உங்களுடன் நடக்க ஒரு நல்ல துணையை உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் காட்டில் சுற்றித் திரியும் யானையைப் போல் தனியாக நடந்து செல்லுங்கள். உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களுடன் இருப்பதை விட தனியாக இருப்பதே நல்லது. உங்கள் செயல்கள் மட்டுமே உங்கள் உண்மையான உடைமைகள். வானில் கிழக்கு மற்றும் மேற்கு என்ற பாகுபாடு இல்லை. மக்கள் தங்கள் மனதினால் வேறுபாடுகளை உருவாக்கி பின்னர் அவற்றை உண்மை என்று நம்புகிறார்கள். உங்கள் உடல் விலைமதிப்பற்றது. அது உங்கள் விழிப்புணர்வுக்கான வாகனம். அதை கவனமாக கையாளுங்கள். தான் ஒரு ஞானி என்று நினைக்கும் ஒரு முட்டாள் வெறும் முட்டாள். தான் ஒரு முட்டாள் என்று தெரிந்த முட்டாள் உண்மையில் ஒரு ஞானி.